அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிக்யூ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் 5 நிமிஷம் போதும், நோ ஆனியன் நோ டொமேட்டோ ரெண்டுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் பெப்பர் கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். நான் இன்னும் கேஸ் ஆன் பண்ணலை, ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நான் 1 கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு லெமன் நான் அதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு லெமன் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்திங்கன்னா ஒரு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். குக்கிங் ஆயில் நீங்கள் எது வேணுமோ சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இதை நல்லா மசாலா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா இதை பரட்டி கொடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. லைட்டான ஒரு புளிப்பில் இருந்து தான் நல்லாயிருக்கும். ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை பரட்டி கொடுத்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. பாருங்கள், இப்போ சிக்கன் வேறு தண்ணி விட்டுக்கும் இல்லையா, அதனால் நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை. இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டு விசில் வச்சுருங்க. நல்லா ஒரு 2 விசில் ஹைலியே வச்சு எடுத்துடலாம். நல்லா வேகமாகவே 2 விசில் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடியில் தீஞ்சிருக்காது. அதாவது தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்குமேங்கிற ஒரு டென்ஷன் இல்லாமல் நல்லா சூப்பராக கிரேவி பரட்டி வந்துடும். இப்போ ஃபைனலாக இந்த கிரேவிக்கு கொடுக்க போகிற பொருட்கள் தான் இந்த கிரேவிக்கு இன்னும் கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 4 பச்சை மிளகா கீரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இதை பரட்டி கொடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். பச்சை மிளகாவும் கருவேப்பிலை வாசனையும் செம்மையாக இருக்கும் அதில் கொதிக்க. ஸோ லாஸ்ட்டு ஒரே ஒரு பொருள் தான், பட்ரு தான். அதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே சேர்த்தாலும் நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்த்து பாருங்கள். இதை சேர்த்து ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தன்னாவே அது செட் ஆகிக்கும். கொஞ்சம் கூட வெங்காயம் தக்காளிலாம் நம்ம சேர்க்காம சூப்பரான ஒரு சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.